இப்போ வந்து இயற்கை மருத்துவத்துல வந்து பால் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அத பத்தி உங்களோட கருத்து என்ன? பால் அப்படின்றது பொதுவா பார்த்தா அது நிரோஷண உணவுன்னு தான் வந்து இயற்கை மருத்துவத்துல சொல்லப்படுது. ஏன் அப்படின்னாக்க, நம்ம பால் சாப்பிடும்போது நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஸ்மூத்தனிங் எஃபெக்ட் ஏற்படுற மாரி இருக்கும். ஈசோஃபேகஸ் மூலமா உள்ள போகும்போது. பட் ஆனா ஒன்ஸ் வந்து அது டைஜஷனுக்காக ஸ்டொமக் ரீச் ஆனதுக்கப்புறம் அதுல வந்து அதிகப்படியான அமிலேஸ் சுரக்கும். ஏன் அமிலேஸ் சுரக்குது அப்படின்னாக்கா, அதுல அதிகப்படியான புரோட்டீன் கண்டென்ட்டும் கால்சியம் கண்டென்ட்டும் இருக்கும். அப்ப இந்த புரோட்டீன் கண்டென்ட்டும் கால்சியம் கண்டென்ட்டும் டைஜஷன் ஆகிறதுக்கு லேட் ஆகும். அடுத்த வேளை உணவு வந்து தேவைப்படாது. பட் ஆனா நம்மளுக்கு வந்து யூஸ்டு டு இல்ல, நம்ம 3 டைம்ஸ் உணவு எடுத்து பழகிட்டோம். அப்ப அடுத்த வேளை உணவு நம்ம வந்து கண்டிப்பா சாப்பிடுவோம். அப்படி சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பசி வந்து பாதி இருக்கிற மாதிரி இருக்கும், பாதி இல்லாத மாதிரி இருக்கும். பொய் பசின்னு சொல்லுவாங்க அதை. அந்த மாதிரி உணவு எடுத்துக்கும் போது கான்ஸ்டிபேஷனான மலச்சிக்கல் ஏற்படும். அடுத்தது பார்த்தா அப்படின்னாக்க குளுக்கோஸின் அளவு வந்து உடம்புல வந்து டிஃபர் ஆகும். பேட் குளுக்கோஸா மாறிடும். அதுதான் வந்து டயபெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது. இது போன்ற பல தொந்தரவுகளுக்கு அடிப்படை பால் எடுத்துக்கிறது. சரி, பாலுக்கு பதிலாக நம்ம உடம்புல நல்ல ஃபேட் இருக்கிறதுக்கு நம்ம என்ன வகையான உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். இது போன்ற நல்ல தகவல்களை தெரிஞ்சு கொள்ள நம்ம தாய்நாடு பேஜை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.